வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Infinix உடைய லேப்டாப் Infinix X1 Slim இதனுடைய அன்பாக்சிங் மற்றும் அறிமுக விமர்சனம் நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த வீடியோடைய ஒரு கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த பதிவில் இந்த Infinix X1 Slim உடைய முழு விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண Infinix X1 பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லேப்டாப்பை வீட்டில். இப்போ இந்த Infinix X1 Slimனுடைய முதல் வீடியோவில் X1க்கும் X1 Slimக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நம்ம அதிகமாக பேச போகிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த X1 Slim இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் வாங்கினா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிசைன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப், ஒரு 1.5 kg கம்மியான விலை வெயிட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட எல்லா போர்ட்ஸையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த லேப்டாப்பினுடைய மிகப்பெரிய ஒரு ஹைலைட். யூஸ்வலாக ஸ்லிம் லேப்டாப் அப்படிங்கிறப்போ இந்த HDMI போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போர்ட், மெமரி கார்டு ரீடர் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் HDMI போர்ட் கூட இருக்கு. ஸோ இந்த USB Type C போர்ட் மூலமாக தான் இந்த லேப்டாப்பை உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதே USB போர்ட் தான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெட்டல் பாடி தான். ஸோ மெட்டல் பாடி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா டியூரபிலிட்டி. பிளாஸ்டிக் பாடியை விட மெட்டல் பாடி கொஞ்சம் டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி வந்த எந்த பிராண்ட்ஸுமே மெட்டல் பாடி யூஸ் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட். அப்படி மெட்டல் பாடி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹீட் உடனடியாக உங்களால் கையில் ஃபீல் பண்ண முடியும். குறிப்பாக உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கையில் நீங்கள் வைக்கிற இடத்துலலாம் ஹீட் அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக மெட்டல் பாடி யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அவ்வளவா இல்லை. இந்த ஹீட் டிசிபேஷனுக்காக அவங்க தனியாக என்ன டெக்னாலஜி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியாது. பண்ணாங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல்லவும் கிடையாது. பட் என்னுடைய யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமல் யூசேஜ் தான் இருந்துச்சு. என்னுடைய யூசேஜ் இந்த லேப்டாப்பில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இந்த மாதிரி ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில இமேஜ் எடிட்டிங்க்கு கிம்ப் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சோஷியல் மீடியா ப்ரௌஸ் பண்ணுறது, இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டேன். எந்த நேரத்துலையும் எனக்கு ஹீட் அவ்வளவா தெரியல. ஸோ இந்த லேப்டாப்பில் மெட்டல் பாடி இருக்கிறனால பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இல்லை. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட், அதாவது ஒரு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் லேப்டாப் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான். டிஸ்பிளே உடைய கலர் அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே நீங்களே பார்த்தாலே தெரியுது. இதோடைய க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, ரெட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல், அதே நேரத்தில் ஓவர் வெளுப்பாக இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குது. ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கோம். இப்படி டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் நல்லா இருக்குது, கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டிஸ்பிளேலையும் எந்த குறையும் கிடையாது. ஓகே, பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இது வந்து i3 லேப்டாப். இந்த லேப்டாப்பில் அவங்க 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் 11th ஜென்ரேஷன் இருக்கு, 12th ஜென்ரேஷன் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க 10th ஜென்ரேஷன் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது சில பேர் மனசில் ஒரு பெரிய ஒரு குற்றமாக தெரியலாம். ஆனால் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸை பாருங்க. இந்த ப்ரைஸில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ்லாம் பாருங்க. நல்ல ஸ்லிம்மான ப்ரொஃபைலில் மெட்டல் பாடி லேப்டாப், 8GB + 512GB கான்ஃபிகரேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்குறப்போ கண்டிப்பாக அவங்க வந்து 10th ஜெனரேஷன் ப்ராசஸர் கொடுத்தால் மட்டுமே அவங்க விலையை வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியும். ஸோ விலை ஒரே காரணத்துக்காக என்னை கேட்டிங்கன்னா அவங்க இந்த சூஸ் பண்ணிருக்க 10th ஜெனரேஷன் ப்ராசஸர் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. சரி, எல்லாமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்டான பிளேசிங் ஃபாஸ்ட் லேப்டாப் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்பில் நான் அதிகமாக யூஸ் பண்ணது வேர்ட் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன். அப்புறம் இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு IE + ஃபயர்ஃபாக்ஸ் ரெண்டையும் நான் வந்து மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கிம்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த யூசேஜுக்கு எந்த இடத்துலையும் எனக்கு பெருசாக ஒன்றும் லேக் தெரியல. ஒரு சில இடங்களில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரௌசரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெமரியை யூஸ் பண்ணுறதுனால அந்த இடங்களில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் திணறல் மாதிரி இருந்துச்சு. என்னோட யூசேஜுக்கு ரொம்ப ஒன்றும் லேகியான ஸ்லோவான லேப்டாப் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் சூப்பர் ஃபாஸ்டான பிளேசிங் ஃபாஸ்ட் லேப்டாப் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்கு இடையில ஒரு நடுநிலையான ஒரு இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விலையை வச்சு பார்க்குறப்போ இது ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த லேப்டாப்பில் கோடிங் பண்ண முடியுமா, இந்த லேப்டாப்பில் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமா, ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன்.
அந்த வீடியோக்கான லிங்க் மேல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்க என்ன அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷனை போய் அதனுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி ஹார்ட்வேர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அது வந்து இந்த நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்தால் மட்டுமே அதை நான் முடிவு பண்ண முடியும். இப்போ இதுல கோடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோடிங் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு வேர்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு 3D இதுக்கும் பாத்தீங்கன்னா கோடிங் இருக்கு. அந்த மாதிரி கோடிங் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது நீங்க சொல்லல. பேசிக் HTML, ஜாவா இதுவுமே பாத்தீங்கன்னா கோடிங் தான். அந்த கோடிங்க்கு ஒரு ஹெவியான ஸ்பெக் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ நீங்க என்ன மாதிரியான கோடிங் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பதில் இருக்கு. பட் இந்த லேப்டாப்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு நிறைய ஃபைல்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 512GB SSD கொடுத்திருக்காங்க. 8GB கான RAM இருக்கு. சோ 2-3 அப்ளிகேஷன் ஒரே நேரத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் இமேஜ் எடிட்டிங் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை பொறுத்து இருக்கு. பேசிக் சாஃப்ட்வேர்னா தாக்கு பிடிக்கும். ஹெவி சாஃப்ட்வேர்லாம் போட்டிங்க அப்படின்னா அவ்வளவுதான் படுத்துரும். ஆபீஸ் ஒர்க், அக்கவுண்டிங் ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமா இந்த லேப்டாப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கீபோர்டோட அமைப்பு பாத்தீங்கன்னா பேக்லைட் கீபோர்டு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். இந்த ட்ராக் பேடோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நான் வந்து மவுஸ் யூசர், பட் மவுஸ் இல்லாம இந்த ட்ராக் பேட் வச்சு முக்காவாசி நேரம் இந்த லேப்டாப் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுக்கு பிரஷியஸான ஒரு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. கீபோர்டோட டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஒரு ஃபாஸ்டான கீபோர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பேசிக் யூசேஜுக்கு இந்த கீபோர்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கீஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஒவ்வொருத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்லாம் நல்லா ஈவனா நல்ல ஒரு அருமையான பார்க்கிறதுக்குமே லுக்கா ஏஸ்தட்டிக்கா பண்ணிருக்காங்க. பட் டைப் பண்றப்போ அந்த ஃபீல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் லேப்டாப்ல டைப் பண்ற அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. இந்த பிரைஸ்க்கு இருக்கக்கூடிய லேப்டாப்ல எப்படி டைப் பண்ண என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது மட்டும் கரெக்டா இதுல கிடைச்சிருக்கு. சவுண்டுடைய குவாலிட்டி அகைன் இவங்க DTS எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சவுண்ட் ஸ்பீக்கர்னுடைய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ரொம்ப லவுடான ஒரு லேப்டாப்னுடைய ஸ்பீக்கர்லாம் கிடையாது. ஒரு லேப்டாப் ஸ்பீக்கர்ல என்ன மாதிரி சவுண்ட் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது இதுல கிடைக்குது. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஃபுல் HD டிஸ்பிளே, டூயல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ரூம்ல உட்காந்து இந்த மாதிரி நீங்க படம் ஏதாவது பார்த்தீங்க, யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த லேப்டாப் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த லேப்டாப்னுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய கேமராவுக்கு அவங்க வந்து ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. யூசுவலா லேப்டாப் செக்மெண்ட்ல எவனுமே ஃபிளாஷ் கொடுக்கிறது கிடையாது. இப்போ ஃபிளாஷ் கொடுக்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த ரூம்ல நம்ம உட்காந்துருக்கோம், எனக்கு மேலே தலையில ஒரு டியூப் லைட் இருக்கு, சின்ன பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து லைட்டே இல்லை. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல லைட் கம்மியா இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஃபிளாஷ் லைட்டை நான் போட்டேன் அப்படின்னா லைட் கொஞ்சம் என்ன என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் தெளிவா தெரியுது. கடைசியாக பேட்டரி லைஃப், இந்த லேப்டாப்போட சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்றது 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இது பியூர்லி உங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்கு. நீங்க என்ன மாதிரியான அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. என்னுடைய யூசேஜுக்கு காலையில நான் லேப்டாப் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா டே முடிவுல பாத்தீங்கன்னா லேப்டாப்னுடைய சார்ஜ் ஒரு 20% 30% இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்றதுக்கு எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஸோ பேட்டரியை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓவராலா லேப்டாப்லயுமே பெருசா எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற இந்த i3 வேரியன்ட் விலை பாத்தீங்கன்னா 32,990. அது வந்து 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256GB போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோடைய ஆரம்ப விலை 29,990 rupees கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விலைக்கு இந்த லேப்டாப் ஒரு தகுமான ஒரு ப்ராடக்டா இருக்கும். சர்வீஸ் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சர்வீஸ் நெட்வொர்க் மூலமா இந்த லேப்டாப்புக்கான சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, இன்ஃபினிக்ஸ் கம்பெனி. பட் கால் கேரா இருந்தாலும் எந்த ஒரு கேரா இருந்தாலும் அந்த கால் கேர் உங்க ஊர்ல கிடைக்குதா அப்படிங்கறத பார்த்து முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. லேப்டாப்பை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத சொல்றது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பை நான் கரெக்டா பண்ணிருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.